Hi, this is Priya from Priya Set. வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூலே ரீஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ தான் வெக்கேஷன் போடுறதுக்கான லாங் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே லேட் பண்ணிட்டேன். சாரி ஃபார் தட். அஸ்வந்த்துக்கு மே 3 வரைக்கும் ஸ்கூலில் சம்மர் கேம்ப் இருந்ததால் அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் நாங்கள் ஊருக்கு வெக்கேஷன் கிளம்பினோம். நாங்கள் ஊருக்கு வந்த அன்னைக்கு நைட்டு நிறைய மழை, செம்ம மழை பெஞ்சுது. சொல்லுவாங்கள்ல, நல்லவங்க இருக்கிற இடத்துல தான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே என்னவோ தெரியல, நாங்கள் வந்த அன்னைக்கே ஊரில் மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு. சம்மரில் எப்படிரா ஊரில் இருக்கிறது அப்படின்னு நினச்சோம். பட் நாங்கள் நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எங்களோட வெக்கேஷன் அமைஞ்சிருச்சு. ஊரில் ஃபுல்லாக இருந்த வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்தது. நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யும், பகலில் நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ வெயில் தெரியாமல் கொஞ்சம் போயிருச்சு இந்த சம்மரு. கொல்லிக்கு போன உடனே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் நாங்கள். ஏன் தூக்கி போடுறா? வெக்கேஷனில் என் பையனை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவன் அவ்வளோ வேலை பார்த்தான். அஸ்வந்தா இது அப்படின்ற அளவுக்கு ஒரு குட்டி விவசாயியாகவே அவங்க அப்பா பின்னாடி மாறி சுற்றிட்டு இருந்தான். மாடு மேய்க்கிறது என்ன, அவங்க கூட மண் பால் கறக்கும்போது கூட வர்றது, மண் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சான். ஓகே, நம்ம பையனுக்கும் விவசாயத்தை சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எங்கள் கொல்லி கொஞ்சம் நடுவில் தான் இருக்கும். எல்லாரும் கொல்லியை ஒரு 2-3 பேர் கொல்லியை தாண்டி நடுவில் தான் இருக்கும். நடுவில் இருந்தால் என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. என்னென்னா, எப்போவுமே நம்ம அறுவடை பண்ணும்போது அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா அவங்க வயலில் பயிர் இல்லாத போது தான் வண்டி அவங்க வயல் வழியாக நம்ம வயலுக்கு வரும். ஸோ அதனால் அவங்க பயிரெல்லாம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கொல்லிக்கு வரதால், ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிபெண்ட்டாக இருக்க பயிர் தான் நம்ம வைக்க முடியும். ஸோ வழி இல்லாததால் இந்த இஷ்யூஸ் இப்போ மோஸ்ட்லி எல்லா வில்லேஜஸ்லேயும் இருக்கும். எங்களுக்கு அது அதிகமாகவே இருக்குது. 360 டிகிரியில் எங்கள் கொல்லியை பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியுமே மலை, காடு, அப்புறம் வயல் இருக்கும். ஸோ எங்கள் ஊரே காடு, மலை, ஊர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஊர் இருக்கும், ஊருக்கு அடுத்து பயிர் வைக்கிற நிலம் இருக்கும், நிலத்துக்கு அடுத்து காடு இருக்கும், காடுக்கு அடுத்து மலை இருக்கும். ஸோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு கூட 2 மலைக்கு நடுவில் ரோடு போகும்போது அவ்வளோ என்ன சொல்கிறது, நீங்கள் போகும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நடுவில் காட்டுக்கு நடுவில் ரோடு இருக்கும், ரோட்டில் போகணும். வண்டியிலலாம் போனோம் அப்படின்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வண்டியோ சைக்கிளையோ எடுத்தோம் அப்படின்னா அப்படி போயிட்டு இப்படி வந்தோம் அப்படின்னா 2 பக்கமும் பச்சை பசேல்னு பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு மனசே நிம்மதியாக ஆகிடும். அப்புறம் வீட்டுக்கு போனால் எல்லா கவலையும் மறந்துடும்.
அந்த மாதிரி ஒரு ஊர் தான் எங்கள் ஊர். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம கிணறு இருக்குது, வயலுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறதுக்கு கிணறு வெட்டி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் இது வந்து எங்கள் கொல்லிக்கு பக்கத்து கொல்லி, இது வேற ஒருத்தவங்களோடது. அதை தாண்டி அந்தாண்ட போனால் தான் நம்ம கிணறு இருக்கும். கிணத்தாண்ட தான் பலா மரம், இன்னும் ஒரு 2-3 தேங்காய் மரம்லாம் இருக்குது. போவோடனே தேங்காயெல்லாம் கொஞ்சம் விழுந்துருந்தது, அது எடுத்து வெட்டி சாப்பிட்டுட்டு கிணத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள். கழனிலாம் வந்து பயிர் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப செலவாகுது, முன்ன மாதிரியெல்லாம் கிடையாது. முன்னாடியெல்லாம் ஆளுங்களுக்கு கூலியெல்லாம் வந்து கம்மி தான், ஆனால் இப்போ வந்து அதிகமாயிருச்சு. ஸோ நம்ம வயல் வச்சுருக்கிறத விட கூலி வேலைக்கு போனாலே வந்து நமக்கு தேவையானதை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பயிர் வைக்கிறதுல ஒன்றும் லாபம் பார்க்க முடியல அப்படின்னு தான் வீட்டில் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால தான் நம்ம நிலத்த வந்து போகியம் போட்டாச்சு. இப்போ அத்தைக்கும் மாமாவுக்கும் ரொம்ப உடம்பு முடியலன்றதால அவங்களால பயிர் வைக்க முடியல. அதனால் இதை வந்து லீஸுக்கு விட்டுட்டோம். இப்போ வேறு ஒருத்தவங்க தான் வந்து பயிர் வச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து சும்மா விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் கழனிக்கு வந்தோம். சார் இருக்கிற எல்லா தேங்காயும் பொறுக்கி போட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். அவங்க அப்பாவும் அதை வாங்கி வெட்டி உடச்சி கொடுத்துட்டு காலையிலே நல்லா வயிற்றுக்கு புண்ணு ஆற்றுற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட்டோம். தேங்காய் உடச்சி நல்லா சாறு மென்று முழுங்கிட்டு பலா மரத்தை கொஞ்ச நேரம் உட்காந்து சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ பலா மரம்லாம் எவ்வளோ பலாக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, காயெல்லாம் இன்னும் பெருக்கலை. இதுதான் கிணறு, பார்க்கவே பயமாக இருக்குது. என்ன இலைப்பாறை கல்ல இது? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.